ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிகலா விலாக்ஸ். இன்னைக்கு 6 மாதம் குழந்தைக்கு செர்லாக் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு வேணுன்ற பொருள் பச்சை பயிறு, இது கொண்டக்கடலை, இது பச்சை கலரு நார்மலான கொண்டக்கடலை, இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கேவரு, பிஸ்தா, முந்திரி, வால்நட், பாதாம். இது ஆரஞ்சு கலரில் இருக்கிற கல்கண்டு. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கே பெங்களூரில். அதனால நாங்கள் இதே தான் சேர்க்குறது. மிளகு, வெந்தயம், ஜீரகம், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பொருளுமே நல்லா வறுத்து தான் சேர்ப்போம். இது 1 கிலோ கேவுருன்னா 1/4 கிலோ பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது நல்லா சிகப்பு கலராக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ கொண்டக்கடலை போட்டு வறுத்துக்கிறேன். எல்லா பொருளுமே நல்லா வறுபடணும். அப்பதான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். பாருங்க, கொண்டக்கடலை அந்த ஸ்கின் பீல் ஆகி இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா வறுத்துக்கணும். இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வறுக்கணும். அதுதான். இன்னொரு விஷயம் ஜலிக்கிறது. அது நம்ம நார்மலான ஜல்லடையில் ஜலிக்கிறது இல்லை. அதை நான் அப்புறமா காட்டுறேன். இந்த 2 விஷயத்தை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டும் போது கோதுமை, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அது இப்போ தான் நான் திருப்பி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல சம்பா கோதுமையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பச்சரிசி, நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிடுறேன். இப்போ அக்ரூட் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா வறுக்கணும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். கேவர் நான் கடைசியாக வறுத்துக்கிறேன். ஏன்னா கழுவி காய போட்டிருக்கேன். அது காஞ்ச பார்த்து தான் வறுக்கணும். இப்போ பாதாம் சேர்த்து வறுத்துக்கிறேன். எல்லா பொருளுமே நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா வருங்க. அப்போ நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்க, பாதாமுமே இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ பிஸ்தா சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து மெளகு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்க எடுக்கிற குவான்டிட்டிக்கு பொறுத்து எத்தன மாசம் குழந்தைக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க காரம்லாம் எடுக்கணும். 6 மாசம், 7 மாசம் குழந்தைக்குன்னா, இந்த அளவுக்கு போதும். இதோட கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா, கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ வறுத்துக்கிறேன். இப்போ பம்ப்கின் சீட்ஸ் இதுவுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் வறுத்துருக்கேன். இப்போ வேர்க்கடலைய தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கேவுர வறுத்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இது ஒரு 3, 4 பேட்சா போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு ஒயிட் கலரா ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ஒண்ணு ஒண்ணா ஒயிட் ஒயிட்டா தெரியுது பாருங்க, அந்த அளவுக்கு. அப்படியே தெரியலன்னா வாயில போட்டு பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் அதுக்குன்னு நீங்க வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தீஞ்சிடும். அதனால பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வறுத்துட்டேன். இது செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ இது எல்லாமே எடுத்து நானு இந்த பொருளோடயே சேர்த்துர்றேன். இது எல்லாமே சூடு ஆறுன பார்த்து தான் மில்லுல குடுத்து நீங்க அரைச்சுக்கிட்டு வரணும். அதுக்கு முன்ன மில்லுல போட மாட்டாங்க. நீங்க இதுக்குன்னு தனியா இருக்கிற மில்லுல போடலாம். இது வந்து கல்கண்டு. இது இந்த மாரி பொடி பண்ணியிருக்கேன். சூடோட போட்றாதீங்க. எல்லாமே மெல்ட் ஆயிடும். அந்த பொருளெல்லாம் ஆறுன பார்த்து இத சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத பொருளெல்லாம் ஆறிடுச்சு சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து கேவுரு போடுற மில்லுலயே போடுங்க. இங்க வந்து நாங்க ஸ் இதுக்குன்னே மிஷின் இருக்கும். அதுல தான் நாங்க போட்டுட்டு வருவோம். இதே பாத்திரத்துல குடுத்து விட்டு நான் அரைச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க சூடு ஆறதுக்கு வச்சிருக்கேன். நல்லா கிண்டி விட்டு சூடு ஆறுன பார்த்து, இப்போ ஜலிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாரி ஒரு பாத்திரத்துல என்னோட வேல எடுத்து நானு இப்படி வேடு மாரி கட்டி வச்சிருக்கேன். டபுளா போட்டு. இதுல தான் இப்ப ஜலிக்க போறோம். இப்படி ஜலிச்சா மட்டும் தான் குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போகாம இருக்கும். நீங்க வந்து மாவு ஜலிக்கிற ஜல்லடையில ஜலிச்சீங்கன்னா, அதுல கப்பி எல்லாம் சேர்ந்து அது லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி கப்பி வரும். இத எடுத்து வச்சு இத நம்ப கூட கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கலாம். இத பசங்களுக்கு குடுக்க தேவையில்ல. நான் வீடியோக்கோஸ்கரம் கொஞ்சமா செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன்னா, இத செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாருங்க இந்த அளவுக்கு நான் ஜலிச்சிருக்கேன். இந்த தொட்டு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நைஸா இருக்கும். இந்த அளவுக்கு ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்ப இதுல எப்படி செர்லாக் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து கனமா இருக்கிற இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு குடுக்கறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க பால் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பாக்கெட் பால், மாட்டுப்பாலுன்னா பால்லயே கூட கரைச்சுக்கலாம். நாங்க இன்னும் பாப்பாக்கு அந்த பாலெல்லாம் குடுக்கல. அதனால நாங்க தண்ணியிலேயே கரைச்சுக்கிறோம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இதுல ஒரே ஒரு பூண்ட தட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஜீரணத்துக்கோஸ்கரம்.
இதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ அடுப்புல வச்சு செஞ்சுக்கலாம். அடுப்புல வச்சு செய்யும்போது கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஸ்பூனால முடியலன்னா, விஸ்க் வச்சு நல்லா கிண்டுங்க. இது நல்லா கிண்டிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டியாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, அந்த திக்னஸ் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இதோட கலர் வந்து இந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப கருப்பு கலர்லலாம் இருக்காது கேவுரு போட்டதுனால. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஜலிச்சிருக்கோம். பொருளும் சேர்த்துருக்கிறதுனால அது கலர் வராது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறுன உடனே இதில இருந்த பூண்ட நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இந்த மாரி பவுலுக்கு மாத்திருக்கேன். கொஞ்சம் சூடு பொறுக்குற அளவுக்கு வந்தோனே, இப்போ பாப்பாக்கு ஊட்டி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கைய தட்டி தட்டி விடுறா. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாளுன்றதுனால நாங்களுமே கொஞ்சமா தான் ஊட்டுனோம். நெறையாலாம் ஊட்டல. சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.